நம்ம சிட்டியில் நல்லாவே சம்மர் ஃபீல் பண்ண முடியுது. இப்போது குழம்பு தனியாக காய் தனியாலாம் பண்ணுறதுக்கு யாருக்குங்க முடியுது? சிம்பிளாக இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குயிக்காக சமையலை முடிக்கணுன்னா ஜஸ்ட்டு சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா இருந்தால் போதும், லஞ்சு சூப்பராக ஓடிடும். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு புரிஞ்ச உடனே ஒரு ஃபுல் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஒரு 5-6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்ல சாஃப்ட் அண்ட் மஷியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே சாட்டே பண்ணணும். பின்னாடியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், இது நல்லா சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் எல்லாமே ஒன்று சேர நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான தனியா பவுடரும் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடரோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Why waiting? ஃப்ளேவர்ஃபுல்லான கத்திரிக்காய் சாதம் ரெடி. இதுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இதை உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை காரா பூந்தியோட பேர் பண்ணிக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.